கோவையில் ஒரு பயங்கரமாக ஒரு இஷ்யூ ப்ரோ. ஆமாம், தமிழ்நாட்டே கொஞ்சம் உலுக்கி ஒரு சம்பவம். ஒரு பெண்ணை வந்து 3 பேர் சேர்ந்து பாலியல் பண்ணியிருக்காங்க. பயங்கர ஒரு இஷ்யூவாக இருந்தது. அதுக்கப்புறம் போலீஸ் அவங்களுக்கு உடனடியாக அன்றைக்கி நைட்டே போயிட்டு கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது சும்மா அரெஸ்ட் பண்ணல, கண்ணை கொண்டு போய் காலில் சுட்டு பிடிச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம். அதனால் நேற்று நடந்த சம்பவம் பார்த்தோன்னா உடனே மாநிலக்கெல்லாம் போயிட்டாங்க. களத்தில் போயிட்டு நீதி இல்லையா, எங்கே போச்சு நீதி, இதெல்லாம் குரூப் யாரெல்லாம் எஸ்ஐஆருக்கு வரலையோ அந்த குரூப் எல்லாருமே. ஆமாம். என்னடா இதுலயும் அரசியல் பண்றீங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி பெண்கள் சார்ந்த பாலியல் விவகாரமோ இல்ல கொலை விளக்குகளோ, குற்றவாளியை ஏன் இன்னும் கைது பண்ணல, 1 வாரம் ஆயிடுச்சு, 1 மாசம் ஆயிடுச்சு, ஏன் கைது பண்ணல, அப்படியான போராட்டங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்பெல்லாம் மோசமான சட்ட ஒழுங்குகள் நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம நிறைய சொல்லலாம். அப்படி பொள்ளாச்சி சம்பவத்தை நல்ல சொல்லலாம். உதாரணம், பெஸ்ட் உதாரணம், ஏன் கைது பண்ணல அப்படின்னு அப்படி போராட்டங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப அப்படி எந்த சார்ஜும் வைக்க முடியாம ஏன் நடக்குதுன்னு வைக்கிறானுங்க. ஆமா, நீங்க நியாயப்படுத்தல. இங்க கிரைம் ரீசன்ஸ் ஃபார் கிரைம்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, முக்காவாசி கிரைம் பர்சனலா நடக்கிறது தான்.